ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு கைட்லி ஜேபி யூடியூப் சேனல் தமிழ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ ஜேபியில் உள்ள 4 சப்ஜெக்ட்ஸில் உள்ள மாடியூல்ஸோட ப்ரையாரிட்டி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எந்த மாடியூல்லேருந்து நம்ம எந்த மாடியூல் இம்பார்ட்டண்ட்டான மாடியூல், ஸோ எதை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, இந்தியன் எக்கானமி அண்ட் இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம். ஸோ அந்த சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ மாடியூல் நம்ம ப்ரையாரிட்டி மாடியூல்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுலேயும் சில பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அதை ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்தியன் எக்கானமி இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டமில் நம்ம ஈச் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். பட் நம்ம என்ன இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் செக்ரிகேட்டட் சம் 30 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதிலேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த 30 சாப்டர்ஸ் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்கிறது எதை பொறுத்து அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த 30 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் 60 மார்க்ஸ். 60+ மார்க்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்மளோட எய்ம் என்னவாக இருக்குன்னா, ஈச் சப்ஜெக்டில் வந்து 60 மார்க்ஸு. ஈச் சப்ஜெக்டில் நம்ம 60 மார்க்ஸு நம்மளோட எய்மாக இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்லேயும். சரிங்களா? ஈவன் தோ 45 எடுத்தால் நம்ம வந்து பாஸ்னாலுமே வந்து 60 மார்க்ஸ் நம்ம எய்ம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி இதில் நான் இப்போ சொல்ல போகிற நீங்கள் ஒவ்வொரு மாடியூல்லையும் ஒரு சில சாப்டர்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஆல் ஓவர் த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் 60 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்த்துருந்தோம். 4 மாடியூல்ஸு. வி ஹேவ் 4 மாடியூல்ஸ் இன் திஸ் சப்ஜெக்ட். அண்டர் திஸ் இந்த 4 மாடியூல்ஸில் நம்ம ப்ரையாரிட்டி நம்ம பார்த்துருந்தோம். டிக்கு தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான மாடியூல் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து பி மாடியூலு. ஸோ பட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம படிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வந்து சி மாடியூலு. ஸோ பீப்புள் நீங்கள் இப்போ நீங்கள் இதை பார்க்குறவங்க யாராவது ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல, அதாவது நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு போட்டிருந்தோம், அதை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்டர்லேயே போவோம். டியிலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஏ பார்க்கலாம், பி பார்க்கலாம், அப்புறம் சி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மாடியூல் டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மணி மார்க்கெட்டு. ஸோ மணி மார்க்கெட்டில் நீங்கள் இது உள்ள வந்து கால் மணினா என்ன, நோட்டீஸ் மணி, டேர்ம் மணி, டி பில்ஸு, சிடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸு, கமர்ஷியல் பேப்பரு, இதெல்லாம் வந்து யார் யார் இஷ்யூ பண்ணுவா, இதோட வேலிடிட்டி என்னென்ன, அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து டெப்ட் அண்ட் பாண்டு மார்க்கெட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பற்றி படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். ஸோ இது இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் இந்த சாப்டரில் படிப்பீங்க. அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, மெர்ச்சன்ட் பேங்கிங், டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ இந்த இதில் தான் சாப்டர் 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் 5 இருக்குது. இன்னும் முடியல. மாடியூல் டியில் வந்து இன்னும் இருக்குது. ஸோ இதுவும் மாடியூல் டியில் வர்றது தான். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரிங்னா என்ன, ஃபோர்ஃபைட்டிங்னா என்ன, இது ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியம். எம்எஸ்எம்இக்காக வந்து கொண்டு வரப்பட்டது இது. பில் டிஸ்கவுண்டிங் பிளாட்ஃபார்மு. அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங்கு, கிரெடிட் சிஎஸ்சி சிபில் ஸ்கோரை பற்றி நீங்கள் படிப்பீங்க. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அதுவும் முக்கியம். லீஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஹையர் பர்ச்சேஸு, தென் பென்ஷன் ப்ராடக்ட்ஸு, இந்த என்பிஎஸ், ஏபிஒய், இது எல்லாமே வந்து நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க இந்த சாப்டரில். அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதில் வந்து டோட்டல் 6 சாப்டர்ஸு. அப்போது இதில் ஒரு 5 சாப்டரு, இதில் ஒரு 6 சாப்டரு. டோட்டல் மாடியூல் டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 11 சாப்டர்ஸ். சரிங்களா? மாடியூல் டியில் வந்து நீங்கள் 11 சாப்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து தரவாக படிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் ஏ. நான் சொல்லி இந்த மாடியூல் டி முடிச்சு நீங்கள் மாடியூல் ஏ தான் வரணும். ஏயும் பியும் வந்து இன்டர் ரிலேட்டட்.
அதாவது ஏ வந்து சும்மா பேசிக்ஸ் எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் இருக்கும், பி வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ மாடியூல் ஏல பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து வரும். செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இது ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர், பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 எம்சிக்யூஸ் கண்டிப்பாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ பிஎஸ்எல் நாம்ஸ். இந்த எம்எஸ்எம்இ பிஎஸ்எல் நாம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் அப்படின்றது இந்த சாப்டரில் வந்துடும். அடுத்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸு, இதை நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ட்ரேட் பாலிசி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதை பற்றிலாம் நீங்கள் இந்த சாப்டரில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாடியூல் ஏல 1 2 3 4 5 6 7, ஸோ டோட்டல் 7 சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தரவாக படிச்சிருக்கணும் சரிங்களா. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு, மாடியூல் டி ப்ளஸ் மாடியூல் டியில் வந்து ஒரு 11, இதில் ஒரு 7 சரிங்களா. டோட்டல் இப்போது 18 ஆயிடுச்சு சரிங்களா. ஓகே, டோட்டல் 30 சொல்லியிருந்தோமோ, நெக்ஸ்ட் 12 வந்து அடுத்த 2 மாடியூல்ஸ். ஸோ இப்போ மாடியூல் பியில் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்ட் இந்த சாப்டர், மணி சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து தியரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சாப்டர். அப்புறம் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அதோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசின்றப்போ ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசின்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அதோட ரோல்ஸ் என்னென்னன்ற அப்படின்னு பாருங்கள். அப்புறம் சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜிடிபி கான்செப்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ஜிடிபினா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் இந்த சாப்டரில் படிப்பீங்க. அடுத்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இது எத்தனை சாப்டர் ஆயிடுச்சு, 1 2 3 4 5 6. ஸோ அந்த 2 சேர்ந்து 18 பார்த்தோம், இங்கே ஒரு 6, இப்போ எவ்வளோ ஆச்சு 24 ஆச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் 6 என்னவாக இருக்கும்னா மாடியூல் சியில் இருக்கும் சரிங்களா. ஸோ மாடியூல் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபைனான்ஸ் சிஸ்டம், அதோட ஓவர்வியூ. ஸோ நம்மளோட எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பேங்கிங் ஸ்ட்ரக்சர்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸு பார்ப்பீங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்ட் 1949, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், இது உள்ள செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்னன்றதை பார்ப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு பேங்க்னால் வந்து என்னென்ன பவர் இருக்குது, மீன்ஸ் என்னென்ன அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த நாஃபிட், எக்ஸிம் பேங்க், சிட்பி, இதை பற்றிலாம் படிப்பீங்க. அடுத்து என்பிஎஃப்சிஸ் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. அதோட எப்படி வந்து ஆர்பிஐ வந்து அதோட டைப்ஸை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க ஃபார் ரெகுலேட்டிங் தோஸ் என்பிஎஃப்சிஸ், அதை பார்ப்பீங்க. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா. ஸோ அப்போ இதில் 1 2 3 4 5 6, ஸோ இதில் 6. அப்போது லாஸ்ட் 3 சேர்ந்து 24, இப்போ 6, டோட்டல் 30 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 4 மாடியூல்ஸில் 30 சாப்டர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 30 சாப்டர்ஸை நீங்கள் தரோவாக நீங்கள் படித்து எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் 60 மார்க்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 60 மார்க்ஸ் தான் நம்மளோட எய்மாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எம்சிக்யூஸ் இந்த சப்ஜெக்டோட நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட் மாடியூல்ஸ் எப்படி நம்ம பார்க்கணுன்னு பார்த்தாச்சு, அந்த சாப்டர்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்சிக்யூஸ் நம்ம வந்து டேரெக்டாக நான் எம்சிக்யூஸ் கொண்டு வரேன். அதன் மூலியமாகவே நமக்கு நான் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பேரலாக பார்த்த மாதிரி இருக்கும் எம்சிக்யூஸ் அலாங் வித் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் கைஸ்.